எல்லாம் என்ன படிச்சவன் ஜெயிச்சிருக்கான், படிக்காதவன் தான் மிகப்பெரிய வெற்றி எடுத்திருக்கிறார்கள். சச்சின் தெண்டுல்கர் படித்தாரா, காமராஜர் படித்தாரா, மார்க் ஜூக்கர்பர்க் படித்தாரா, அவர் பில் கேட்ஸ் படிச்சாரா, அவர் படிச்சாரா, ஆயா படிச்சுதா அப்படிலாம் கேட்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் சொல்லுவோம். படிக்காமல் ஜெயித்தவர்கள் 10 பேர் சொல்லிட்டீங்கல்ல, 11ஆவது ஒரு ஆளை சொல்லுங்க. எவனும் கிடையாது. படிக்காம ஜெயிச்சவன் 10 பேர் நீங்க சொல்லுவீங்கன்னா, படிச்சு ஜெயிச்ச 10 லட்சம் பேரை நான் சொல்லுவேன். படிப்பு ரொம்ப முக்கியம். டோன்ட் டேக் இட் இன் a wrong sense. உங்களை திசை திருப்புகிறார்கள். கல்விதான் நமக்கு முக்கியமானது. அறிவுதான் அற்றம் காக்கும் கருவி. தமிழ்நாடை போட்டு இந்த ரவுண்டு கட்டுறானுங்களே, இந்திய திணிக்கிறேங்கிறானுவோ, நீட்ல கொண்டே சொருகிறேங்கிறானுவோ, லெஃப்ட்ல ஆப் வைக்கிறானுவோ, ரைட்ல திருப்புறானுவோ. நம்ம பசங்களாம் லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திருப்பிடுறான். எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறம் இதே நீட்லையும் டாப்பர் நம்ம பையன் தான் வருவான். அந்த ஃபார்முலாவை பிடிக்கணும், அவ்வளோ மட்டும்தான். நீங்க எங்க வேணாலும் சொருங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எஜுகேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். காமராஜர் வந்த பிறகுதான் தமிழகத்திலே கல்வி பெரிய அளவுக்கு தலை தூக்கியது. பசி இருக்கிற பிள்ளையால் படிக்க முடியாது நினைத்த காமராஜர் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். ஏழை பிள்ளை படிப்பதற்கான வாய்ப்பை பள்ளிக்கூடத்தில் உருவாக்கணும். சாப்பாட்டுக்கு வழி இல்லாத